மகிமையை பேசும்போது எல்லாமே லேசா தோணும். பேதுரு சொன்னார்ல, இங்கே இருப்பது எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது அதை நினைச்சிட்டா, ஆமென். நம்ம அதை மட்டும்தான் நினைக்க மாட்டேங்கிறோம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட பேசல, இவங்க என்ன பார்த்ததும் ஒன்று போறாங்க, இனி வந்து கிஸ் பண்ணிட்டா போனோம். அவங்க நம்ம எது நினைக்கிறோம்? இயேசு சிலுவையில் துடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே முடியல, நீர் வரும்போது என்ன, இன்னைக்கு நீ என் கூட அங்கே இருப்ப. அவனை அங்கே நினைக்க வச்சுட்டார், நீ அங்கே இருப்ப. அவன் ட்ரீம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ட்ரீம் பார்த்து அப்படியே கண்ணை மூடினா கண்ணை திறந்து அங்கே இருக்கிறான். வாழ்க்கையில் கஷ்டங்கள், இதுதாங்க ஒரு தேவ பிள்ளை. இதுதான், இது இல்லைன்னா ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். இது இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் வரும்போது அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. இயேசு பஸ்கா இரவு அன்று அப்பமும் ரசமும் சீஷர்களுக்கு கொடுக்கும் போது சீஷர்கள் அறியவில்லை, இதுதான் இந்த பூமியில அவரோடு இருக்கிற கடைசி லாஸ்ட் சப்பர். ஆனா இயேசுவுக்கு தெரியும் எவ்வளவு பெயின்ஃபுல்லா எப்படிங்க இருக்கும். ஒருத்தங்க கூட நம்ம சாப்பிட்றோம், நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட, இதான் இந்த பூமியில இவங்க கூட கடைசியா சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதான் லாஸ்ட், இதுக்கு மேல இல்ல. அவர் அதை எப்படி சால்வ் பண்றாரு தெரியுமா? இனி நம்ம அங்க சாப்பிடலாமா அப்படின்றாரு. நம்ம அங்க இனி பிதா வீட்டில். இப்படிதாங்க ஒரு தேவ பிள்ளை இனி வெளிப்பட போகும். அதுதான் பவுல் சொல்றார், காலத்து பாடுகள் இனி இனி. ஆனா இங்க ஜனங்க நேர பின்னாடி போறாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போ ஆண்டவர் யார பிரியப்படுறாரோ அந்த பிரியத்திலிருந்து உங்களை வெளியே, அன்புலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? சாத்தா என்ன செய்யறான் தெரியுமா? விசுவாசத்தை கட் பண்ணி பின்மாற்றத்தை நோக்கி. வாழ்க்கையில கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது, ஆமென், அப்படிதான் இந்த பார்வை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எபிரேயர் 4:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த ப்ராமிஸ் இருக்கு ஜீசஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. உடனே ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆம் என்று திருவுளம் பற்றினார். அவனுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் அவன் உள்ள. இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்போம். இந்த ப்ராமிஸ் நமக்கு இருக்கு, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அடுத்த வார்த்தை, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. அது எல்லாவற்றுக்கும் மேல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில இருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அங்கதான் உன் மாம் பிசைக்கிற தொட்டியும் சட்டியும் அங்கதான் இருக்கு. ஃபுல் அங்கதான். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தத்தை தேடி தேடி பார்த்தா அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா இதுதான் ஃபியூச்சர். இங்கே என்னென்ன அதெல்லாம் ப்ராமிஸ் தந்து நிறைவேற்றிட்டே போறார். நிறைய சாட்சிகள், கர்த்தர் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தார், அது போலவே எனக்கு வாசலை திறந்தார், இப்படி எல்லாம் சொல்றோம்ல. அவர் இம்மைக்கு மட்டும் இல்ல, மறுமைக்கும் தேவன். நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு இது நிறைவேறலன்னா பின்வாங்கிறாத.
பின்வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா, அதுலயே நின்று அங்கேயே நில்லு. நடுக்கடல்ல படகு தத்தளிக்கும் போது போட் அங்கதான் நிக்குது, அங்கேயே பேக்ல வரக்கூடாது, அங்கேயே நில்லு. அவர் வருவார், வந்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவார். அவ்வளவுதான். எனக்கு தெரியல, அதனாலதான் அவர் உசார நடுக்கடல்ல கொண்டு வந்து விட்டுட்டார். அப்படிதான் நிக்கிறோம். எனக்கு நீச்சல் தெரியும் சொல்லி குதிச்சிடாத, மீன் ரெடியா இருக்கு, என்னை தூக்கி கடல்ல போடுங்கள், அங்கேயாவது நிம்மதியா தூங்குறேன். இல்ல இல்ல எடுத்து சாடிடாத, வெயிட் பண்ண. ஸ்ட்ரக்காய் நிற்கிற ஆண்டவரே, சீஷர்களால குணமாக்க முடியல, அந்த தகப்பன் பையனை தூக்கிட்டு போக வேண்டியதானே, அங்கே நிற்கிறான், அங்கே நிற்கிறான். அவர் வரட்டும், அவர் வரட்டும், அவர் வரார். வந்ததும் விசுவாசித்தல் கூடும். அப்பா விசுவாசம் நீங்கும்படி என் பலவீனத்தை வேற யார்கிட்ட சொன்னாலும் நான் ரிஜெக்ட் ஆவேன், அவர்கிட்ட சொன்னா செலக்ட் ஆவேன். ஹல்லேலூயா. என் பலவீனத்தை யார்கிட்ட சொன்னாலும் முடியாது, அவர்கிட்ட சொன்னா ஆண்டவரே நான் சிறு பிள்ளை என்றான், எரேமியா செலக்ட் ஆயிட்டான். ஆண்டவரே நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்றான், மோசே செலக்ட் ஆயிட்டான். நானா அப்படின்னா சவுல் செலக்ட் ஆயிட்டான். ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க, நான் பேதுரு செலக்ட் ஆயிட்டான். தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரங்களை பாருங்கள், அந்த இடத்துல தகுதி இல்லை, அவருடைய தயவு. அப்பா என் விசுவாசம் நீங்கும்படி ஜனங்க தங்களுக்கு தலைவனை ஏற்படுத்தி திரும்பி போலாம் நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என்னாகமும் 14 அதனுடைய 6வது வசனத்துல யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க தெரியுமா? வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க, ஓன் அழுறான். 1வது வசனத்துல ஜனங்க அழுதாங்க. எதை நினைச்சு தெரியுமா? பாஸ்டர் நினைச்சு. யோசுவாவும் காலேபும் இப்போ எதுக்கு அழுறாங்க தெரியுமா? ஃபியூச்சரை நினைச்சு. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அழகு. ஆண்டவரே அது கிடைக்காம போயிட்டோம், அது கிடைக்காம போயிருவோமோ, அது கானான் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி யோசுவா காலேப் அழுறாங்க. ஜனங்க என்ன அழுதாங்க தெரியுமா? எகிப்து போயிட்டேன்னு அழுதாங்க. எகிப்து போயிட்டேன்னு ஒரு பெருங்கூட்டம் அழும்போது தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் எனக்கு கானான் கிடைக்காம போயிருமோ. இதுதான் 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 ரோமர் 8வது அதிகாரம். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 19 முதல் நீங்கள் பார்க்கும்போது மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். தவிப்பு, இந்த தவிப்பு யோசுவா காலேப் பார்க்கறாங்க. ஏன்னா இவங்க எடுக்க போடுற இந்த ஜனங்கள் நிமித்தம் அடுத்த 40 நாள்ல போக வேண்டியதை கர்த்தர் ஒரு நாளுக்கு எத்தனை நாட்களை கூட்டிட்டார்? 1 வருஷம் ஆகிட்டார். 40 நாள் எத்தனை ஆகிட்டார்? இதுல பாதிக்கப்பட்டது யாருதான்? இவங்களும் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆமென். எப்படி இருக்கும் அந்த யோசுவாக்கு? அவ்வளவு விசுவாசத்துல நிக்கிறான். ஆனா கூட இருக்கிற ஜனத்தினால 40 நாள்ல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் திருப்பி 40 வருஷம் தள்ளி போகுது. ஆனால் அவன் விடல, கர்த்தரும் விடல. இந்த யோசுவாக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த அதே பலனை அதை சுதந்திரிக்கிறது வரைக்கும் குறையாம. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யோசுவா வஸ்திரத்தை அப்படி கிழிக்க அழுறோம், இது கிடைக்காம போயிருமோ சொல்றாரு. அது நல்ல தேசம். 14:8 14:7 நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். மற்றவங்க எல்லாம் எகிப்தை பத்தி பேசும்போது அது எகிப்துல காலேப் கானானை பத்தி பேசுறான், வாக்குத்தத்தத்தை பத்தி பேசுறான். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நிச்சயமா அதை சுதந்திரிக்கலாம். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நீங்க பின்வாங்கி போயிடாதீங்க. கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார், கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். இது போதாதா? அவன் எதுல திருப்தி அடைகிறான் பாருங்க, கர்த்தர் என் கூட தானே இருக்கிறார். நம்ம போய் சுற்றி பார்த்தோம்ல, யாராவது நம்மளை பார்த்தாங்களா?
இல்லையே. நம்ம திராட்சை கொலைய தோல்ல தூக்கிட்டு வந்தோமே, யாரும் பார்க்கலையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். ஆமே. இதெல்லாம் சொன்னதும் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க மேல கல்ல எரியும்படிக்கு எல்லாரும் சபையார் மொத்தமா கையில கல் எடுக்கிறார்கள். 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை, உடனே உன் மேல வாக்குத்தத்தம் இருக்குன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம கல்லு போட மாட்டாங்க. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உன் மேல வாக்குத்தத்தம் இருக்குமானா எனக்கான ரேமான்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உன்மேல் வாக்குத்தத்தம் இருக்குமானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் பிறப்பு இறப்புங்கிற கல்ல உன் மேல போட மாட்டாங்க. மகிமை வெளிப்படும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஜீசஸ். அந்த மகிமை மட்டும் வெளிப்படலைன்னா அவன் மேல கல்ல போட்டிருப்பாங்க. அவன் மேல கல்ல போட்டிருந்தா கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தானே, அது நல்ல தேசம், அது எளிதில் சுதந்திரிக்கலாம், அது நமக்கு கிடைக்கும், எல்லாமே போயிருக்கும். 85வது வயதுல காலேப் யோசுவாவை பார்த்து சொல்றார். யோசுவா 14வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் அந்நாளிலே காலேப் சொல்றாரு. யோசுவா பார்த்து மோசே சொல்றாரு, என்கிட்ட அன்னைக்கு சொன்னாரே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியா உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கு சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று. இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட, இதுதான் சாட்சி, எனக்கு பிராமிஸ் இருக்கு, என்னை உயிரோட காக்கிறான், எனக்கு பிராமிஸ் இருக்கு. கர்த்தர் காக்கல, அன்னைக்கு இறங்கி காக்கலனா என் மேல கல்லு போட்டிருப்பாங்க. ஹalleluya. கர்த்தர் காக்கிறார், கர்த்தர் காக்கிறார், கர்த்தர் காக்கிறார். கர்த்தரால் காக்கப்படுகிறேன்னு சொல்றவங்க அந்த வார்த்தை சொல்லி வருஷம் ஆனாலும் கர்த்தர் காப்பார். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். அடுத்த வார்த்தை, ஆமே, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இதுதான் கர்த்தர் பாராட்டுகிற கிருபை. ஆமா, அன்னைக்கு எப்படி இருந்தான்? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இன்னைக்கு சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவாய், ஆமா, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். யோசுவா பிளஸ் பண்ணி கொடுக்கிறான். ஹெப்ரோனை பிளஸ் பண்ணி கொடுக்கிறான். ஓ, அந்த நாளை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இத்தனை நாள் காத்திருந்து கர்த்தர் நம்மை அழைத்து பிளஸ் பண்ணி வச்சுக்கோ. Glory, glory. விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. ஆமே, நீ வாக்குத்தத்தத்தையும் சொல்லிட்டு இருக்கிற பாரு, அதை காணாம அதுல உன் காலை வைக்காம உன் மேல கல்லு விழுந்துருமா. சபையார் கல்லு போட நின்னாங்களாம் மொத்தமா. மோசைக்கு தடுக்க முடியுமா? ஆரோனுக்கு தடுக்க? 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. 2 பேரும் முடியாது. ஆமே, உங்களுக்கு சப்போர்ட்டிவா மோசைக்கும் ஆரோனுக்கும் நிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும். தளர்ந்துராதீங்க, அவர் வந்து நிற்பார். 3வது அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு சப்போர்ட்டிவா யாருக்கு வந்து நிக்க முடியல தெரியுமா? தானியேலுக்கு வந்து நிக்க முடியல. தளர்ந்துராதீங்க, அவர் வருவார். அக்கினி 7 மடங்கானால் அவர் வருவார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. போர்க்களத்து முனையில உயிரை போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்து செவலோனத்தில் நின்னுட்டாங்க. நின்றுங்க, ஒரே நம்பிக்கை, உயிரோடு காக்கிறா, கர்த்தர் கூட இருக்கிறா. என் கண்கள் காணும். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.